பவித்ரா வணக்கம். தமிழக வெற்றிக் கழகம் என்ற அரசியல் கட்சி தொடங்கிய பிறகு நடக்கக்கூடிய முதல் கூட்டம் இது. இதற்கு முன்பாக கடந்த ஆண்டு இதே போன்று விஜய் தொகுதி வாரியாக முதல் 3 இடங்களை பிடித்த 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு தொகுதி வாரியாக அவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு கல்வி விருது வழங்கும் விழா என்ற நிகழ்ச்சி நடத்தப்பட்டு அவர்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது. அது அப்போது அவர்கள் அரசியல் கட்சி தொடங்குவதாக இருந்தாலும் கூட தமிழக வெற்றிக் கழகம் என்று அவர் அந்த கட்சியின் பெயரை அறிவித்து தீவிர அரசியல் பணியாற்றப் போவதாக என்று இறங்கக்கூடிய இந்த கட்சி தொடங்கிய பிறகு நடக்கக்கூடிய முதல் நிகழ்வாக இந்த நிகழ்வு பார்க்கப்படக்கூடிய காரணத்தால் இது அரசியல் தளத்தில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்நிலையில் 9:30 மணிக்கே இந்த நிகழ்ச்சி தொடங்கும் என்று ஏற்கனவே நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் சில காரணங்களுக்காக விஜயினுடைய வருகை தாமதம் ஏற்பட்ட காரணத்தால் சற்று நேரத்துக்கு முன்னர் தான் நடிகர் விஜய் அந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடிய தனியார் திருமண மண்டபத்துக்கு வருகை தந்தார். அங்கு ஏற்கனவே மாணவ மாணவிகள் மற்றும் அவருடைய பெற்றோர்களால் அங்கு அமர் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். விஜய் உள்ளே வந்ததும் மாணவ மாணவிகள் மற்றும் அவருடைய பெற்றோர்களாம் எழுந்து கரவொலி எழுப்பி அவரை உற்சாகத்தோடு வரவேற்கக்கூடிய நிகழ்ச்சி நடைபெற்றது. அதற்கு பிறகு விஜய் விழாவுடைய மேடைக்கு ஏறிய பிறகு தமிழ்த்தாழ் வாழ்த்து பாடப்பட்டது. தமிழ்த்தாழ் வாழ்த்து பாடப்பட்ட பிறகு தற்போது விஜய் அந்த மேடையில் அமர்ந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அவர் முதற்கட்டமாக மாணவ மாணவிகள் வரிசையாக ஒவ்வொருவராக வரவேற்கப்பட்டு அவர்களுக்கு அந்த பரிசு தொகை வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு பிறகு நடிகர் விஜய் இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றக்கூடிய நிகழ்வு நடைபெறலாம், அல்லது முதலில் அவர் உரையாற்றிய பிறகு கூட அந்த நிகழ்ச்சி அந்த பரிசு பொருட்கள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சி நடைபெறலாம். இந்த விழாவில் நடிகர் விஜயினுடைய அந்த உரை என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது என்றால் தொடர்ந்து அவர் கடந்த முறை நடைபெற்ற இதே நிகழ்வில் கூட அம்பேத்கர், காமராஜர், பெரியார் உள்ளிட்டவற்றை இவர்களை படிக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். அப்போது விஜயினுடைய அரசியல் கொள்கை என்ன, அவர் எந்த சித்தாந்தின் அடிப்படையில் அவர் கட்சி நடத்தப் போகின்றார் என்பதெல்லாம் யூகிக்க தொடங்கினார்கள். அம்பேத்கர், பெரியார் மற்றும் காமராஜரை படிக்க வேண்டும் என்ற காரணத்தினால் அவருடைய கொள்கைகள் எப்படி இருக்கும் என்றெல்லாம் பேசப்பட்டது. அதைத் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியிலும் கூட அவருடைய உரை என்பது அரசியல் ரீதியாக ஏதேனும் இருக்குமா என்றெல்லாம் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று கடந்த முறை அவர் அந்த நிகழ்ச்சியில் பேசும்போது கூட ஓட்டுக்காக பணம் வாங்குவது என்பது கத்தியை வைத்துக் கொண்டு நம் கண்ணை நாமே குத்திக் கொள்வதற்கு சமம் என்றும், அதனால் உங்களுடைய பெற்றோரிடம் நீங்கள் எடுத்துக் கூறுங்கள், ஓட்டுக்காக எப்போதும் பணம் வாங்கக்கூடாது, பணம் வாங்காமல் தான் தங்களுக்கு பிடித்தவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும், எப்போதும் ஓட்டுக்கு பணம் வாங்கக்கூடாது என்றெல்லாம் கடந்த முறை நடைபெற்ற நிகழ்ச்சியின் போது நடிகர் விஜய் தெரிவித்திருந்தார். இது அரசியல் களத்தில் ஒரு மிகப்பெரிய பேச்சு பொருளாக மாறியது. அதைத் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சி தொடங்கிய பிறகு நடக்கக்கூடிய முதல் கூட்டமாக இந்த கூட்டம் பார்க்கப்படுகிறது. அதே போன்று மாணவர்களுக்கு விருது வழங்கக்கூடிய 2வது கூட்டம் இது. தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சி தொடங்கிய பிறகு நடக்கக்கூடிய முதல் கூட்டம் இது என்ற காரணத்தால் இது மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இது தனியார் சென்னை திருவான்மூரில் இருக்கக்கூடிய அரங்கில் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அங்கு முதற்கட்டமாக இது ஒவ்வொரு கட்டங்களாக பிரித்து மாணவர்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டது. என்றால் கடந்த முறை நடைபெற்ற போது ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுக்கும் இருக்கக்கூடிய அனைத்து தொகுதியிலும் தொகுதி வாரியாக முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகள் வரவழைக்கப்பட்டு ஒரே நாளில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. அதன் நீண்ட நேரம் பிடித்தது. காலை தொடங்கிய நிகழ்ச்சியானது இரவும் தாண்டி நீண்ட நேரம் பிடித்த காரணத்தால் முழுவதுமாக அந்த நிகழ்ச்சி முடியும் வரை நடிகர் விஜய் மேடையில் நின்று கொண்டே அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் பரிசு வழங்கும் போது அவர் மிகவும் சோர்ந்து காணப்பட்டார். அந்த நிலையை தவிர்ப்பதற்காக இந்த முறை ஒவ்வொரு கட்டங்களாக நடைபெறும் பிரித்து வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு முதற்கட்டமாக 21 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய 800க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் தான் முதற்கட்டமாக இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த பரிசு பொருட்கள் வழங்குவதற்கான நிகழ்ச்சி தொடங்கி இருக்கின்றது. விஜய் மேடைக்கு வந்துவிட்டார். இன்னும் சற்று நேரத்தில் அந்த நிகழ்ச்சி எதிர்பார்க்கப்பட்ட நிகழ்ச்சி தொடங்கி இருக்கிறது. அவருடைய உரை என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. கடந்த முறை போல அல்லாமல் இந்த முறை பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. குறிப்பாக அந்த கட்டுப்பாடுகளுக்கான காரணமும் தெரிவிக்கப்பட்டது. பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் யாரும் செல்போன் கொண்டு வரக்கூடாது, பேனா பேப்பர் உள்ளிட்ட எந்த பொருட்களும் கொண்டு வரக்கூடாது, விஜயின் அருகே வரும்போது கையில் எந்தவித பொருட்களும் அதே போன்று கூர்மையான ஆயுதங்கள் பொருட்கள் எதுவுமே இருக்கக்கூடாது என்றெல்லாம் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு அதை சரியாக கண்காணிக்கப்பட்டு வரக்கூடிய நிகழ்வும் நடைபெற்று வருகிறது. அதுக்கான பல்வேறு காரணங்களும் சொல்லப்பட்டது. தேவையில்லாமல் அதிக நேரம் போகக்கூடிய காரணத்தால் இது போன்ற செல்போன் கொண்டு வருவது, செல்ஃபி எடுப்பதை தவிர்ப்பதற்காக அந்த முறை தற்போது பின்பற்றப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது. இப்படியாக இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை 21 மாவட்டங்களில் சேர்ந்த 800க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள், பெற்றோர்கள் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் வருகை தந்த பெற்றோர்கள் மற்றும் மாணவ மாணவிகளை தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புசியானது வரவேற்றார். ஸ்நாக்ஸ் அடங்கிய ஒரு பையை கொடுத்து அவர்களை வரவேற்றார். மதிய உணவுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. இன்று மாலையும் தாண்டி முதற்கட்டமாக 800 மாணவர்கள் என்பதால் இன்று மாலை வரை இந்த நிகழ்ச்சி நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது விஜய் வருகையை அடுத்து அங்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மாணவ மாணவிகளும் உற்சாகம் அடைந்திருக்கிறார்கள்.